ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்னு சொல்லிட்டு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒன்று சேஞ்ச் பண்ண போகிறேன். அதை தான் இங்கே சொல்ல போகிறேன். என்னன்னா பயம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பயம். நான் வாழ்ந்த சரௌண்டிங் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ரொம்ப சின்ன சர்க்கிள் தான். என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப சின்னது. எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க, அவ்வளோதான். அப்படி தான் வாழ்ந்தேன். நான் டீச்சர்ஸுக்கு ரொம்ப பயப்படுவேன். அப்படி ரெஸ்பெக்டோட அந்த மாதிரி ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். அதே மாதிரி காலேஜில் ஸ்கூலில் படித்தது அப்படியே ஃபாலோ வச்சு டீச்சர்ஸ்னால் பயப்படுறது, அங்கே என்ன போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி தட்டாமல் ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி வளர்ந்த பொண்ணு தான் நான். எதுக்குனாலும் பயந்துப்பேன். ஏதாவது கெட்ட பேர் வந்துடுமோ நம்ம மேலே, அது பேரண்ட்ஸ்க்கு போயிடுமோ, இல்லைனா வந்துட்டு இவங்களுக்கு இப்படி நம்ம பயந்து தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இதிலே ஃபாலோ பண்ணி வந்துட்டேன். இப்படி வந்துட்டு திடீர்னு எனக்கு இப்போ பெங்களூர் வரவும், திடீர்னு ஒரு மேனேஜர்னு சந்திக்கவும், திடீர்னு ஒரு புது புது ஆட்களை சந்திக்கவும், புது புது லாங்குவேஜஸில் பேசுகிறவங்கள சந்திக்கவும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. எனக்கு என்னாச்சு, என்ன பண்ணுறது, எப்படி பேசுறது, எப்படி லீவ் கேட்குறது, எப்படி வந்துட்டு நான் தைரியமாக பேசுகிறது, எப்படி நான் தப்பு பண்ணலனாலும் பேசுகிறது, எப்படி நமக்கு எல்லா ஒர்க்கும் கொடுத்து ஒரு டீம் ஒர்க்கை இங்கே வந்து எனக்கு டீம் ஒர்க் மாதிரி. ஸோ எல்லா ஒர்க்கும் நம்ம தலையிலே போட்டாங்கன்னா எப்படி நம்ம கேட்குறது, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறது, இது எல்லாத்துக்குமே நான் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். பட் என் கம்பெனி ஓகே குட். இங்கே வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம அடிமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, எனக்கு அதெல்லாம் வந்து தெரில. ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலையும் அடிமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எஸ், நான் கஷ்டப்படுறேன், நீங்களும் கஷ்டப்படுறீங்க. சூழ்நிலை நம்ம வேலை போனால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். வேலைக்கு போனால் தான் நம்மளோட குடும்பத்தில் ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்தால் பார்த்துக்க முடியும். மெயினாக சோறு முக்கியமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து அதுக்கு நம்ம கையில் காசு இருக்கணும். பிகாஸ் நம்ம வாழ்கிறதே நம்ம கூட இருக்கவங்க நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்காக தான். ஸோ அப்போது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம கையில் காசு இருக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடிமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் என்னோடய ஆஃபீஸில் யாரும் அடிமையாலாம் படுத்தலை. பட் ஐ வாஸ் லைக் ஃபியரிங் ஃபார் எவ்ரி திங். எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டேன். ஏதோ இங்கே பிரிட்டிஷ் எம்பையர் நடக்கிற மாதிரியும் நான் அவங்களுக்கு அடிமை இங்கே வேலை செய்கிற மாதிரியும் இல்லை. நான் இங்கே ஒரு எம்ப்ளாயி, வேலை செய்ய வந்திருக்கேன். நீங்கள் ஒரு மேனேஜர், வேலை செய்ய வந்திருக்கீங்க. நான் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் எனக்கு சம்பளம் தரீங்க, நீங்கள் வேலை செய்கிறதுக்கு மேலே வந்து சம்பளம் தராங்க, அவ்வளோதான். நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, அது எப்போயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றி பேச வேண்டாம், பயத்தை பற்றி பேசுவோம். ஸோ நான் என்ன மாற்றிக்க போகிறேன்னா, எதுக்கு பயப்பட போகிறது கிடையாது. எதுக்கு பயப்படணும்? நான் ஒரு தப்பு செஞ்சால் பயப்படணும். எஸ், நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுருக்கேன், மனசாட்சிக்கு விரோதமான ஒரு தப்பு செஞ்சுருக்கேன், பயப்படணும். வேலையில் ஏதோ தப்பு செஞ்சுருக்கேன், பயப்பட தேவையில்லை, பட் வருந்தணும். ஸோ தெரியாமல் பண்ணதுக்கு ஓகே, பயம் வரலாம். ஒரு லீவ் ரெக்வெஸ்ட் கேட்குறதுக்கோ, இல்லை போயிட்டு சார் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கோ, இல்லை நீங்கள் எனக்கே இவ்வளோ ஒர்க் தரீங்கன்னு கேட்குறதுக்கோ, இல்லை 9 hours ஒர்க் எப்படி நான் 12 hours பண்ண முடியும்னு கேட்குறதுக்கோ, இதுக்கெலாம் நம்ம பயப்படவே கூடாது. நெவர் எவர். எதுக்கு பயப்படணும்? நோ. எனக்கு என் மனசு பதக்குனுங்குது. நார்மலாக எனக்கு ஒரு லீவ் ரெக்வெஸ்ட் மெசேஜ் என்னோடய மேனேஜருக்கு அனுப்புறதுக்கு நான் ½ யோசிச்சுட்ருக்கேன். ChatGPT ஒரு 2 லைன் கொடுத்துருச்சு அழகா. ஆனால் நான் அதே வந்துட்டு ஒரு ½ வச்சுட்ருக்கேன். 1 hour அது கிராமர் கரெக்டாக இருக்கா, இது அனுப்பிச்சு அவங்க என்ன நினைப்பாங்க, இது கரெக்டாக இருக்குமா, இல்லை நான் வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் மாற்றணுமா, இப்படின்ட்டு நான் வந்துட்டு ஒரு ½ 1 hour வச்சுட்ருக்கேன். ஸோ இது மாற்றத்துக்கு ஒரே வழி ஹரி. இங்கே பாரு ஹரி, எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம எதுவும் தப்பு பண்ணல. லீவ் எடுக்கிறது நம்ம உரிமை, கரெக்டாக. நிறைய இடத்துல லீவு தரமாட்டாங்க, ஆனால் லீவ் எடுக்கிறது நம்ம உரிமை. இவ்வளோ 21 லீவ்ஸ் இருக்குது, 20 லீவ்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தானே கொடுத்துருக்காங்க. இங்கே நான் அடிமை கிடையாது, ஜஸ்ட் எம்ப்ளாயி. நான் வேலை செய்ய வந்திருக்கேன், அவ்வளோதான். எல்லோரும் அவங்க தேவைகளுக்காக வேலை செய்ய வந்திருக்கோம். நான் ஒர்க் செய்யலைன்னா அதுக்கு சொல்கிறதுக்கு அவங்க உரிமை இருக்குது. பட் நான் ஒர்க்கு நல்லா செஞ்சுட்ருக்கேன், அதுக்கப்புறமும் வந்து நம்ம லீவ் கேட்கும்போது, நமக்குன்னு லீவ் கேட்கும்போது அவங்க கொடுக்காததுன்னா அது நம்ம தட்டி கேட்கலாம், தப்பே இல்லை. எதுக்குமே பயப்படக்கூடாது. ஆல் ஆர் சேம் ஹியர். எல்லோரும் அவங்க பொசிஷனில் பெருசாக இருக்கலாம், பட் ஆல் ஆர் சேம் ஹியர். ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது. தைரியமாக பேசு, தைரியமாக கேளு. யார் என்ன பண்ணிட போனால், கொலை பண்ணிட போனாங்களா? கிடையாதுல்ல. மிஞ்சி போனால் அவங்களும் நம்மளை எதிர்த்து பேசுவாங்க, மிஞ்சி போனால் நம்மளை திருப்பி திட்டுவாங்க. ஃபேஸ் பண்ணு, அதை ஃபேஸ் பண்ணி பேசு, பயப்படாது. பேசி அதுக்கப்புறம் என்ன விளைவு வருதோ அதை சமாளி. ஒவ்வொரு படிகளையும் வந்துட்டு முள் இருக்க தான் செய்யும். அது அடுத்த நாள் 2 3 நாள் அது முள் எடுத்துட்டா காயம் சரியாக போயிடும். நீ முள் இருக்குன்னு பயந்து ஓரமாக பயந்து நல்லா ஸ்மூத்தான பாதையில் நடக்க ஆரம்பிச்சுன்னா பின்னாடி ஒரு முள் காடே வந்து நிற்கும். இங்கேயாவது 2 3 ஸ்டெப்ஸில் தான் இருந்தது, அங்கே ஸ்டெப்ஸில் தான் இருந்தது, அங்கே அப்படி முள் காடே நிற்கும். அவ்வளோதான்.
அப்படியே சதக்கி சொதுக்கி சதக்கி பதக்கி ஒதுக்கி கொண்டு போய் அதுக்கப்புறம் பாடம் கற்று தந்து நம்ம கற்றுக்கிறதுக்குன்னா நம்மளால் முடியாது. ஸோ ஹரி, டோன்ட் பி அஃப்ரைட். உரிமையாக கேளு. அந்தளவுக்கு நீ வளர்ந்துட்ட. இப்போ ஒரு ஜாப் போகிற, மெச்சூரான பொண்ணு, எல்லாமே தைரியமாக இருக்கணும். இன்னும் வாழ்க்கையில் வந்து ஒரு பொண்ணாக பாதையை கடந்து வந்து ஒரு கோல்ஸ் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதில் நிறைய பேர் நம்மளை கீழே தள்ளுறதுக்குன்னே இருப்பானுங்க, நம்மளை தாழ்வுபடுத்துறதுக்குன்னே இருப்பானுங்க. அதனால் ஒவ்வொன்றுக்கும் பயப்படக்கூடாது. உன் உரிமை கேட்கலாம், ஜாப் கேட்கலாம், லீவ் ரெக்வஸ்ட் கேட்கலாம், உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ கேட்கலாம். எதுக்குமே பயப்படக்கூடாது. நீ தப்பு பண்ணலன்னு சொல்லலாம். எதுக்குமே பயப்படக்கூடாது. வாழ்க்கையில் நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. தைரியமாக இருக்கணும், எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நான் இப்போது சொன்னதே ரிப்பீட்டடாக சொல்லியிருப்பேன், பட் அது உங்களுக்குள்ளேயே ரிப்பீட்டடாக சொல்லிக்கோங்க. இஃப் யூ ஆர் அஃப்ரைடிங், லைஃப் ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை, ஆனால் லைஃப் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமும் இல்லை, காம்ப்ளெக்ஸும் இல்லை. ஈஸியாக எடுத்துக்கோங்க. யாருக்கு தெரியுமா பயப்படணும்? ஏதோ தேட்டரில் டைலாக் சொல்கிற மாதிரிலாம் சொல்ல, ரியலும் உண்மை தான். ரஜினிகாந்த் சொல்லியிருக்கப்பல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே. யாருக்கு நம்ம பயப்படணுன்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சிக்கு, நமக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளுக்கு. கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, நமக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி, நீ இது பண்ண போறியே, நீ பண்ணுறது தப்புன்னு ஒரு டைம் சொல்லும், ரொம்ப மெதுவாக சொல்லும். குற்றுணர்ச்சிம்பாங்க, நிறையா இருக்குது. மனசு கரெக்டாக சொல்லும். ஐ திங்க் ஸோ. சில விஷயத்தில் நிறையா தப்பெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்காதீங்க. அது வேறு டிசிஷன்ஸில். பட் நம்ம ஒரு தப்பு பண்ணால் கண்டிப்பாக இங்கே உறுத்தும். உனக்கு மனசாட்சி இல்லாமல் பேசாத, மனசு இல்லாமல் நடந்துக்காத, அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பண்ணுற டிசிஷனோ எடுக்கிற முடிவுகளோ இங்கேருந்து செய்கிறோம், இங்கே கொண்டு போய் கேட்கலன்னு அர்த்தம். ஸோ இங்கே இருக்கவனுக்கு பயப்படுங்க. இங்கே இருக்கிறவனுக்கு பயந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும். யாரவனுக்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம நியாயமாக, நம்ம உண்மையாக கரெக்டாக இருந்தோம்னா நம்ம யாருக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது. அவ்வளோதான். 7 minutes ஆயிடுச்சு. 8 minutes ஆக போகுது. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்களா கடைசி வரைக்கும்? அப்படின்னு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.